வணக்கம். நீங்களாம் கோயில் போவீங்களா? போவீங்க தானே? சிவன் கோயில் போவீங்க, பெருமாள் கோயில் போவீங்க, அம்மன் கோயில் போவீங்க, இப்படி பல கோயிலுக்கு போவீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. கூடிய விரைவில் இன்னொரு புது கோயில் வரப்போகுது. அங்கேயும் போறதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க. அந்த கோயிலுக்கான அர்ச்சகர்கள்லாம் கூட திடீர்னு நியமிக்கப்படலாம். அப்புறம் அந்த கோயிலே 5 கால பூஜைகள், அதாவது சிறப்பான 10 கால பூஜை இப்படியெல்லாம் கூட உருவாக்கிடலாம். ஏன்னா இது எல்லாமே மனிதர்கள் உருவாக்குறது தானே, வேற யாரும் உருவாக்கல. கடவுள் வந்து சொன்னாரா என்ன அப்படியெல்லாம் பண்ணு அப்படின்னு. அதனால் நம்ம கற்பனை, நம்ம இஷ்டம், நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பலவிதமான முறைகளில் 10 கால பூஜை கூட உருவாக்கலாம். எங்கன்னு கேட்குறீங்களா? பார்த்துக்கிட்டே இருங்க. நிச்சயமாக இது வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் அப்படியான ஒரு கூட்டத்தை தான் நம்முடைய ஒன்றிய அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு மிக சமீபத்திய சாட்சி எதுன்னா, காசி தமிழ் சங்கமம்னு ஒன்று நடத்துகிறாங்கல்ல, அந்த இதாங்க. அந்த நிகழ்வை நேற்று பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முற்றம் முழுக்க அங்கே இருந்த அந்த செம்மறியாட்டு கூட்டம் இப்படியான ஒரு புது கோயிலை உருவாக்கப் போகிறார்களோ என்று ஒரு நம்பிக்கை வருகிறது, இல்லை ஒரு அச்சம் வருகிறது, ஒரு பயம் வருகிறது. என்ன இந்த மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாம அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் அந்த நிகழ்வை பார்க்கும்போது திரும்ப திரும்ப தோணுச்சு. காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறாங்க. தமிழ் மொழியை காசியோடு இணைப்பதற்கு, அல்லது காசிக்கும் தமிழுக்குமான உறவை சொல்வதற்கு, அல்லது காசி உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான அந்த உறவை சொல்வதற்கான நிகழ்ச்சி அப்படின்றாங்க. அது இலக்கியம் சார்ந்ததுன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா முற்றம் முழுக்க இலக்கியம், மொழி இதையெல்லாம் மறந்துட்டு திரும்பவும் சமஸ்கிருதம், ஹிந்தி இதனுடைய சிறப்பை நிலைநிறுத்துவதற்காகத்தான் அந்த நிகழ்வை நடத்துகிறாங்க. முழுக்க முழுக்க அப்படி நடத்திட்டு நடுவில் 2 கருவேப்பிலை மாதிரி பாரதியார் பேரை சொல்கிறது, தமிழை சொல்கிறது, இப்படியாக அந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் மிக முக்கியமாக என்ன தெரியுமா, உத்தர் பாரத், தக்ஷின் பாரத் இந்த 2த்துக்குமான உறவை சொல்கின்ற ஒரு நிகழ்வு. அது எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த மந்திரம் ஓதுகின்ற அந்த வைதிகர்கள் அவங்க தான் வந்து துவங்குறாங்க. எப்படின்னா, பதையே நமக, பிரஜாபதையே நமக, அத்யைதியே நமக, ஓம் ஜெய் நமக அப்படின்னு திரும்ப 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 அந்த நமக புராணம் பாடி அப்படித்தான் துவங்கினாங்க அந்த நிகழ்வை. அப்புறம் சமஸ்கிருத மந்திரம் திரும்பவும் எல்லா இடத்துலையும் அங்கே ஓங்கி ஒலிச்சது சமஸ்கிருத மந்திரம் மட்டும்தான். தமிழ்னு சொன்னது ஒருமே பேருக்காக அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் நம்மளுடைய பாடகர் சித் ஸ்ரீராம் அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, வக்ரதுண்ட மகாகாய அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிச்சுட்டு ஐயோ இது தமிழ் இருக்குன்னு அந்த இடத்துல அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வந்த மாதிரி சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இது அப்படின்னு ஒரு பாடலை பாடிட்டார். ஸோ ஜஸ்டிஃபை ஆயாச்சு. ஓகே, இது தமிழும் அங்கே இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். அப்புறம் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேர்தலில் நின்று வெற்றி பெற்றெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணின அந்த அமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஹிந்தியில் வீராவேசமாக உபதேசம் பேசினார், வீராவேசமாக உரையாற்றினார். நம்முடைய பிரதமரை பாராட்டி புகழ்ந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்ததாச்சு நமச்சிவாய என்பதை கூட இனிமேலிருந்து நமோ சிவாய என்று சொல்லிவிடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் வருகின்ற அளவுக்கு அங்கே நமோ புராணம் தான் பாடப்பட்டது. இதில் இன்னும் அதிகமாக எங்கே நமோ புராணம் பாடப்பட்டது அப்படின்னா, காசியில் 88 படித்துறை இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அசி படித்துறை இருக்குது, அகல்யா படித்துறை இருக்குது, துளசி படித்துறை இருக்குது, மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்கிறதற்கு, ஹரிச்சந்திரா காட் அப்படின்னு சொல்கிறதற்கு, இப்படி 88 படித்துறைகள் இருக்குது. அதில் மிக சமீபத்திய உருவாக்கம் எது தெரியுமா, நமோ காட் அப்படிங்கிறாங்க. அதாவது அசி காட், அகல்யா காட், துளசி காட், மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட் இப்படியெல்லாம் சொன்னது போக இப்போ நமோ காட் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. வேற யாருங்க, நம்முடைய ஒன்றிய தலைவர் பேரில் தான் அந்த படித்துறை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன்று தோணுது, நரேந்திர மோடி ஸ்டேடியம்னு ஒன்று உருவாக்கி அங்கே எப்படி உலகக்கோப்பையை நாம் கை நழுவ விட்டோம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ நமோ காட், அதாவது நமோ படித்துறை ஒன்று அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. ஒரு யுக புருஷன்னு சொல்கிறத தாண்டி கலியுக தெய்வம் அப்படிங்கிற நிலைக்கு ஒன்றிய தலைவரை நகர்த்திட்டு போகிறாங்க. பயமாக இருக்குது. இப்படி போயிட்டே இருந்தால் நிச்சயமாக நமோ கோயில்
அப்படின்னு ஒன்று உருவாக்கி நமோ நாராயணன் கோயில் அல்லது நமோ ஈஸ்வரன் கோயில் என்று ஒன்றை உருவாக்கி அங்கேயும் அர்ச்சகர்கள் வருவார்கள், அர்ச்சகர்களை நியமிப்பார்கள், அங்கேயும் மந்திரங்கள் போற்றி நமக சொல்லப்படும், அங்கேயும் 5 கால பூஜைன்ற ஒரு வழிமுறையை உருவாக்குவாங்க. 5 காலம் கூட இல்லை, அவரை குளிப்பாட்டணும்னா 10 காலம் கூட நம்ம பூஜை பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தானே. கடவுளா சொன்னார் எனக்கு 5 கால பூஜை பண்ணு அப்படின்னு. எனவே 10 கால பூஜையும் உருவாக்கலாம். எல்லா விதமாக இப்படி மக்களை முட்டாளாக்கி கொண்டே இருந்தால்தான் இவர்கள் ஜெயிப்பதற்கான வழி கிடைக்கும். மக்களை சிந்திக்க விடக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் மக்கள் கூட்டமாக கிளர்ந்தெழுவார்கள், அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த காசி தமிழ் சங்கமம் நேற்று துவங்கியது. அதுல பேசின நம்முடைய ஒன்றிய தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரே பாரதம், உன்னத பாரதம், அதற்கு இந்த காசி தமிழ் சங்கமம் நிச்சயமாக உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல வைத்த அந்த செங்கோல் இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதற்கான அடையாளம் அப்படின்னு சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, நாடாளுமன்றத்துலதான் அந்த வண்ண புகை குப்பி அல்லது வண்ண குப்பி அப்படின்னு எதை வேணா சொல்லலாம், இதை அந்த 4 பேர் கூட்டாக சேர்ந்து அங்கே கலர் பரப்பினாங்க இல்லையா, அந்த எளியவர்கள், அந்த இளைஞர்கள் என்ன குரல் எழுப்பினாங்க? சர்வாதிகாரம் ஒழிக, இந்த நாட்டில் சர்வாதிகாரியாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒன்றிய தலைவரின் கவனத்தை ஈர்ப்பதை போல் அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள், சர்வாதிகாரம் ஒழிக என்பதாக. எதுக்குன்னா, மெத்த படித்தவர்களும் அந்த குழுவில் இருந்தார்கள், அந்த 4 பேர் கூட்டத்தில் இருந்தாங்க. படிக்க இயலாத, வறுமையினால் படிக்க இயலாத, உடல் உழைப்பு செய்கின்ற அவர்களும் அங்கே இருந்திருக்காங்க. அப்படின்னா அவர்களுடைய நோக்கத்தை, அவர்களுடைய செயல்பாட்டை நாம் பேசவில்லை. ஆனால் அவர்கள் எழுப்பிய குரல் என்பது இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பான்மையான இளைஞர்களின் குரல். படித்திருக்கிறேன், ஆனால் வேலை கிடைக்கவில்லை, படிக்க முடியவில்லை, காரணம் வறுமை. இது எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு ஒன்றிய அரசை நாம் கேள்வி கேட்டால் அவர்கள் நழுவி விடுகிறார்கள். நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லவே இல்லை இன்னமும் கூட என்கின்ற போது, நாடாளுமன்றத்திலும் பதில் சொல்ல மாட்டேன், பொதுமக்கள் மத்தியிலும் பதில் சொல்ல மாட்டேன், பத்திரிகை துறையினரையும் சந்திக்க மாட்டேன், எந்த விதத்திலும் நான் மக்களோடு தொடர்பில் இருக்க மாட்டேன், தொடர்பு எல்லைக்கு அப்பாலேயே இருப்பேன், என்னுடைய குரலை மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும், உங்களுடைய குரலை நான் கேட்க மாட்டேன் என்பதாக ஒன்றிய தலைவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். நேற்றும் அங்கே காசி தமிழ் சங்கமத்திலிருந்து அவர் உரையாற்றுகிறாரே தவிர மக்களின் கேள்விகளுக்கு, மக்களின் அடிப்படை கேள்விகளுக்கு, ஆதாரமான கேள்விகளுக்கு அவரிடம் பதில் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் திரும்ப திரும்ப தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், இங்கே கால் பதிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது. இந்த காசி தமிழ் சங்கமத்துக்கு கடந்த முறை போயிட்டு வந்த பல இளைஞர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இங்கேருந்து ட்ரெயினில் கூட்டிட்டு போகிறாங்க, 2 நாள் பயணம் அப்படின்னா 2 நாளும் 48 மணி நேரமும் அந்த இளைஞர்களுக்கு என்ன போதனை தரப்படுகிறது என்றால், ஜெய் பஜ்ரங் பலி, பாரத் மாதா கி ஜெய், ஒன்றே பாரதம், ஒரே பாரதம், நமோ 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 புராணம் மட்டுமே நீ பாட வேண்டும், ஒன்றிய தலைவரை புகழ்ந்து பேச வேண்டும், எதிர்குரல் எதையும் எழுப்பக்கூடாது என்பதாக மூளை செலவை செய்யப்பட்டு அந்த இளைஞர்களை அழைத்து செல்கிறார்கள். அங்கேயும் சென்று திரும்ப திரும்ப சேனம் போட்ட, கடிவாளம் போட்டது மாதிரி திரும்ப திரும்ப ஒன்றிய தலைவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார், பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் என்பதான சிந்தனை மட்டுமே விஷ ஊசி மாதிரி அவர்களுடைய சிந்தனையில் செலுத்தப்படுகிறது என்பதை கடந்த முறை போயிட்டு வந்த தமிழ் இளைஞர்கள் சிலர் கூறுகிறார்கள். என்றால் எப்படிப்பட்ட ஒரு விஷ ஊசி அல்லது அந்த தன்மையை, சிந்திக்க விடாத ஒரு தன்மையை ஒன்றிய அரசு அரசாங்கத்தின் செலவிலேயே செய்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. இந்த முறையும் அப்படிப்பட்ட இன்னமும் சிந்தனை முதிர்ச்சி அடையாத அப்படியான இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். நிச்சயமாக நாம் அத்தனை பேரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, அல்லது ஜாக்கிரதையாக எதிர்வினை ஆற்ற வேண்டியது, பாதுகாப்பாக அந்த இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதற்கு நேற்று துவங்கிய அந்த காசி தமிழ் சங்கமம் ஒரு சான்று. ஒன்றிய தலைவர் சொன்னார் இல்லையா, செங்கோல், நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற செங்கோல் என்பது ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் அடையாளம் என்று. ஒரே பாரதம் உன்னத பாரதமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மோடி அரசாங்கத்தின் வேலை வாய்ப்பில்லாத அந்த நிலையை நீக்க வேண்டும்.
எதற்கு எளிய எளிய இந்திய மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு திரும்ப திரும்ப கவர்ச்சி அரசியல், வாக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த RSS பிஜேபி சங் பரிவார் கூட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான எதிர்வினையாக நாம் நம்முடைய இந்தியா கூட்டணியை நிச்சயமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். செய்வோம். அப்படி செய்தால்தான் சர்வாதிகாரத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்ற முடியும். சர்வாதிகாரத்திலிருந்து நம்முடைய இளைஞர்களையும் காப்பாற்ற முடியும். நம் வீட்டு குழந்தைகள், நம் வீட்டு இளைஞர்களையும் காப்பாற்ற முடியும். நம் தமிழ்நாட்டின் இளைஞர்களையும் காப்பாற்ற முடியும். நம் இந்தியாவின் இளைஞர்களையும் காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.